பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி ஃபுல் எபிசோடு வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரை எஃப்ஜேக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க லவ் கண்டென்ட் இருக்குது பாருங்கள், கேவலமாக இருக்குங்க. இங்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க, அங்கே ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க, ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தியா, எல்லாம் போயிட்டாங்க, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இவங்க ஊட்டோட பார்த்தோன்னே எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பணுன்னு சொல்லுது, வேமா சொல்கிறா, வேமா சொல்லு ஆதிரைனா. இப்படி தான் என்கிட்ட பேசுவியா நீ? இதாக பேச மாட்டியாங்கிறான் அவன். என்னன்னு சொல்லு. ஐயோ, நீ பக்கத்தில் கூட வரமாட்ற, என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறேன் எப்ஜேட்ட. டே போயிட்டாங்கடி, பக்கத்தில் வந்தாங்கன்னா பேச முடியாது, என்னன்னு சொல்லு, வேமா. உன்னால் நான் வீக் ஆகிட்டேன் பார்த்தியா, இதை தான் சொல்ல வந்து. உன்னால் வீக் ஆகிட்டேன் பார்த்தியா, உன்னால் எவ்வளோ வீக்காக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. யாருன்னா அவங்க? வெளியில் ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்குது. இப்போ அவன் பார்க்கும்போது அவன் தான் வீக்காக போகிறான், இது வீக்காகலை. இவன் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, லவ் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா ஒரு 50 நாள் ஓடும். இவன் அப்படியே இந்த நிக்சன் இருக்காம பாருங்க, அவனை மாதிரியே பண்ணுறான். எப்படின்னா, ஒரு பக்கம் லவ் கண்டென்ட் ஓட்டுறது, இந்த பக்கம் வந்து எப்படி சும்மா கத்துற மாதிரி கத்துறது, புகை போடுறது, இந்த வேலையை தான் எப்ஜே பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துஷார், அரோரா. அவங்க அதுக்கு மேலே அரோரான்னா இவனை மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இவன் வந்து துஷார் வந்து நிற்க மாட்டான், பிடி கொடுக்க மாட்டான். துஷார் ரொம்ப அக்ரெசிவாக இறங்குறான். கெமி வந்து துஷார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோன்னே இவன் வந்து என்ன பண்ணுறான், எப்ஜே வந்து பற்ற வைக்கிறான். அரோராட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்ட்டு என்ன பற்ற வைக்கிறான்னா, பார்த்தியா கெமி துஷாரை கட் பண்ண போகிறான்னு ஒன்றே அழுவுது அரோரா. இது உண்மையிலே இவங்க நல்லது பண்ணுறாங்களா, உண்மையிலே இது கண்டென்ட் பண்ணுறாங்களா, இல்லை எதுக்கு பண்ணுறாங்க, இது உண்மையிலே அழுகுறாங்களா என்னன்னே தெரிலங்க. அப்புறம் திரும்ப வந்து ஆதிரை வந்து ஆறுதல் கொடுக்குது, சபரி வர்றேங்கிறான். அதான் பலூனக்காவை பார்த்தாலே இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் போல். அப்புறம் திரும்ப போய் துஷார்கிட்ட கேட்குறா, போய் இந்த சைடில் பாத்ரூமில் போய் கேட்குறா, இங்கே வாடா துஷார் அப்படின்னு அரோரா கேட்குறா. ஒரு மாதிரி இருக்குது, நான் வரல, என்னை ஹக் பண்ணு, அதெல்லாம் எனக்கு முடியாது, நீ வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டான். அவன் கடுப்பு, அதுக்கு என்ன இப்படி பண்ணுறான் அவன். இவன் வந்து நம்மகிட்ட பிடி கொடுக்க மாட்டானே, எல்லாரையும் நம்ம மயக்கிறோம் ஆனால் இவனை மயக்க முடியலன்ட்டு அதுக்கு கடுப்பு. யாருக்கு? அரோராவுக்கு கடுப்பு. அப்புறம் பாரு வந்து என்னென்னா, உப்பில் சாதம் இருக்கிறது ஒரு கண்டென்ட்டாக அடுத்த நாள் காலையில், இதெல்லாம் முதல் நாள் நைட் நடக்குது, அடுத்த நாள் காலையில் டே 10 வந்து காலையிலே ஆரம்பிக்குது. இங்கே எழுந்தச்சோடனே சாங்லாம் முடித்தோடனே, எங்கே உப்பு சாதம் உள்ளே இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் என்ன சாரி கேட்க சொன்னீங்க, நீங்கள் சாரி கேட்க மாட்டிங்களா, நாங்கள் வடகம் செய்ய போகிறோம் அப்படின்னு கனி சொல்லுது. எனக்கு என்னென்னு பேசிட்டு சொல்லுங்கள், என்ன வடகம்னா? இது நியாயமாக தான் கேட்குது. பாரு எப்போதும் பாரு ஒன்று கிரியேட் பண்ணோம், ஆனால் இந்த தடவை வந்து பாரு வந்து கரெக்டாக தான் கேட்குது, பாரு நல்லா தான் கேட்குது. கனி எப்படியோ உங்களுக்கு பார்த்துச்சு, சரி நாங்கள் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிடுச்சு. இது மொத்தமாக சரி பேசி சொல்லி தொலைங்கடான்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணேன், இது ஒன்றும் ஆகாதே, அப்புறம் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலான்னு பாரு என்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, அரோராவும் பாரும் வந்து எப்படின்னா, இங்கே உள்ள பசங்க பேர்லாம் நீ சொல்லு, கமருதீன்கிட்ட சொல்கிறாங்க, கலைக்கிட்டையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு மார்க்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெர்வீன்ராஜ் சொன்னோடனே பாரு எனக்கு 6 மார்க்கு, அரோரா நான் 6.5 கொடுக்குறேன். துஷார் சொன்னோடனே உடனே வந்து அரோரா இன்ஃபினிட்டி, அவனுக்கெல்லாம் நான் இன்ஃபினிட்டி தான் கொடுப்பேன், அவன் வந்து வேறு லெவல், அவனுக்கு நான் இன்ஃபினிட்டி தான் கொடுப்பேன். பாரு சொல்லுது அவனுக்கு வந்து ஒரு 7 போடலாம், 7 போடலாம். சபரியை சொன்னேன், சபரி நல்லா தான் இருக்கான், இன்னும் கொஞ்சம் ட்ரிம்மானா பயங்கரமாக இருக்கும், அவனுக்கு நான் 7 கொடுக்குறேன். அரோரா சொல்லுது இல்லை அவன் நல்ல பையன், அவனுக்கு நான் 7 தர்றேன் அப்படின்னு அரோராவும் சொல்லுது. கமருதீனுக்கு நான் வந்து அவனை ஃப்ரெண்டாக பார்க்குறேன், ஆனால் வந்து அவன் வந்து ஆள் பயங்கரமாக இருப்பான், அதனால் அவனுக்கு 8.5 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது அரோரா. பாரு சொல்லுது பிட்டை போடுது, கமருதீன் வந்து அழகாக இருப்பான், அவன் வந்து என்ன தான் வாய் சரியில்லைனாலும் அவன் ஒரு அழகு, அவன் வந்து வேறு லெவல் ஆச்சு அவன் அப்படின்னு பிட்டை போடுது. கரெக்ட் பண்ண பார்க்குது. ஏன் கரெக்ட் பண்ண பார்க்குதுன்னா, எப்ஜே ஆதிரியை கரெக்ட் பண்ணிட்டான், துஷார் அரோராவும் ஒன்று ஓடிட்டுருக்கு, நம்ம ஒன்று கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவோன்னு இது ஒரு பக்கம் க்ரியேட் பண்ணுது. அடுத்து பாருவை பற்றி கமருதீன்கிட்ட கேட்குது அரோரா. அவன் சொல்கிறான் நான் 8 கொடுப்பேன், ஏன்னா வந்து அவன் வந்து என்ன தான் இதாக இருந்தாலும் ஒரு அயன் ஹார்ட்டு, ஃபிசிக்கல் பியூட்டி தான். ஆமாம், என்னோடய எக்ஸ் மாதிரி இருக்குது, எனக்கு ப்ரௌன் ரொம்ப பிடிக்கும், அதுவும் சொல்லுது எனக்கும் ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, செம க்யூட்டு, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கீங்க, என்னை பற்றி சொல்லவே இல்லை, நீங்கள் க்யூட்டாக தாங்க இருக்கீங்க, கொஞ்ச நாளாக கன்ஃபார்ம் ஆயிருங்க, கண்டிப்பாக கொஞ்ச நாளாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, லவ் கண்டென்ட் அடுத்த கண்டென்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி இப்படியே ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த நாள் ஓடாதுன்ட்டு டாஸ்க்கை போட்டு விட்டார் பிக் பாஸ், மாஸ் டாஸ்க்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது கண்டினியூட்டி தானே, அதில் எப்ஜே வந்து ஆதிரை எல்லோரும் வச்சுட்டாங்க, எப்ஜேயும் ஆதிரையும் மட்டும் நிற்கிறாங்க. எப்ஜே வந்து வினோத்தோடதை வச்சுருக்கான், ஆதிரை வந்து சபரியோடதை வச்சுருக்கு.
பாரு வந்து உள்ளே புந்து டப்புன்னு பார்த்தா சபரிட்ட அம்பளுத்துக்கிட்டு இருக்கு. என்னடா அம்பளுத்துக்கிட்டுன்னு பார்த்தா, நீ ஏன் உள்ளே வந்து நிற்கிற அப்படின்னு. ஆமாம் நான் இங்கே தான்டா நிற்பேன். ஏடா பண்ணுவ போடா டேய். ஆமாம் பாப்பா நீ இப்படியே பேசிக்கிட்டு அப்படின்னு அவன் சொல்லுவான். சபரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இது சொல்லுது, நான் அப்படி தான் நிற்பேன், என்ன பண்ணுவேன் நீ, என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்க போ அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணு திட்டி விட்டுருச்சு. அப்புறம் சொல்கிறான், டேய் எனக்கும் ஆதிரிக்கும் இப்போ ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் என்னடா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாரு சபரின்ட்டு. நான் வந்து எல்லாம் சுமார், நானும் ஆதிரியும் பண்ணுறோம், பேசி முடிவு பண்ணுறோம், சும்மா இருக்கடான்னு சொன்னோன்னே சும்மா இருந்துட்டு அப்புறமா வந்து அவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஒரு டீலிங்கை போடுறாங்க. நீ இந்த வாட்டியை கொண்டு போய் வச்சிட்டின்னா நாங்கள் சூப்பர் டீலக்ஸில் உள்ளது எதுவுமே எடுத்து உள்ளே வைக்க மாட்டோம், நாங்கள் வந்து அவுட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகேன்னு ஆதிரியை கொண்டு சபரி இது வந்து உள்ளே வச்சிருது. வினோத் வெளியாகிட்டாப்புல. அந்த ரவுண்டில் வினோத் அவுட்டு. அடுத்த ரவுண்ட்லேயுமே பிக் பாஸ் ரவுண்ட் மேட்ச் யாருமே வந்து அது எதுவுமே எடுக்கலை. சூப்பர் டீலக்ஸ் மாஸ்க் எதுவுமே எடுக்காமல் தான் இருந்தாங்க. எடுத்து விளையாடவே இல்லை அவங்க. கரெக்டாக தான் நடந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் டீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப விக்ரம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அடுத்த ரவுண்டில் எல்லோரும் போன பிறகு நான் ஐயோ எல்லாம் இதுதான் மீதம் இருக்கா அப்படின்ட்டு அரோரா அவுட் பண்ணிட்டான் விக்ரம். செம ஸ்ட்ராட்டஜியை போட்டு வச்சுட்டாங்க அவன். அப்புறம் பிக் பாஸ் ஒரு பிளானை போடுறாரு. சரி இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு சண்டையும் வராது, ஒரு மண்ணும் வராது, எந்த ஆரம்பிக்கிறேன்டா சண்டையை அப்படின்னு எல்லோரும் டிஃபெண்ட் பண்ணுங்கடான்னு விட்டாச்சு. டிஃபெண்டா? ஆஹா, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும். கெமியை போய் வந்து வினோத் கோல் பண்ணிட்டான். உடனே ஐயோ உமன் கார்டை தூக்கிட போகிறான்ட்டு சாரிம்மான்னு சொல்லி அது ஒரு பெரிய கூத்து. அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்து என்ன பண்ணா கலையை எவிட் பண்ணிருச்சு. அடுத்த ரவுண்டில் பாரு வந்து உள்ளே சாப்பிட போயிட்டாங்களாம். சாப்பிட போகும்போது பாரு வந்து எனக்கு பொட்டோட்டோவை செஞ்சு தெரியா இவனை சபரி அப்படின்னு. சரி செஞ்சு தானே. அப்புறமா இல்லை அது ஒரு மிக்சர் ஐட்டமாக தான் இருக்கும், தனியாக பொட்டோட்டோ சாப்பிட முடியாது, எனக்கு கலைக்கிட்டேருந்து செஞ்சு தெரியா அப்படின்னு கடுப்பாகிறேன் எல்லாம். டேய் இப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் போய் கமிட்டி போட்டு உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்க, இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு, நம்ம இது மாதிரிலாம் நிறையா செஞ்சு உள்ளே வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில், அவன் கேட்கும்போது கொடுத்துருவோம். ஒருவேளை கனி சொல்லுது, ஒருவேளை நான் வில்லி ஆகிட்டேன். நீ வில்லி தாண்டி, நீ வில்லி தான், நீ ஃபேக்கு அன்பு கேங்கு, உள்ளே அன்பு கேங் வச்சுருக்க, அப்படி தான் இருப்ப நீ. அந்த பக்கம் பாரு கலைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. கலை சொல்கிறான், நல்லா தான் இருக்காங்க கனி, ஆனால் திடீர்னு கேம்னு வந்துடுச்சுன்னா அவங்க ஃப்ராடு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க, கொஞ்சம் கன்னிங்காக தான் இறங்க ஆரம்பிச்சிட்றாங்க. அப்புறம் பாரு எனக்கு ஒரு மிக்சர் ஒப்பீனியன் தான், ஆனால் வந்து தன்னை எதுக்குறவங்களை அழிக்கிறதுக்கு நினைக்கிறதுங்கிறது பெரிய அரசியல், நான் சொல்கிறது எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேங்கிறது அது ஒரு பெரிய அரசியல், எல்லோரையும் காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது கனியோட அரசியல் மாஸ்டர் மைண்டே அதான். அதனால தான் அன்பு கேங்கு கிரியேட் பண்ணி எல்லாம் ஒன்றா குரூப்பாக இருக்க. பாரு சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் பாருவுமே சம்டைம்ஸ் இது தானே பண்ணுது. அதனால் 2 பேருமே ஒரு விதத்தில் வைக்கலாம். ஆனால் இது ஃபேக்காக நடிக்குது, ஒப்பனா ஒத்துக்கிட்டு போகலாம், இது ஃபேக்காக நடிக்குது, வேறு என்ன பண்ணுறது. திரும்ப டாஸ்க்கை போடுறாங்க, திரும்ப வந்து டிஃபெண்ட் மெக்கானிசம் இறக்கிட்டாங்க. வியனாவை போட்டு அமுக்கு நமக்கு கெமி ஒரு ஃப்ராடுங்க. அது கெமி வந்து சும்மா நடிப்பு, வெளியில் அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு வினோத்தை ஹெல்ப் பண்ணதுக்கு எப்ஜே ஃபைட் பண்ணுறான். டே நீ என்ன தான் ஃபைட் பண்ணுறான்னு எல்லாமே கிருக்கீங்களா இருக்காங்க, ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. புகை போடுறான் எப்ஜே, இந்த ப்ரோமோவில் வந்துச்சு பாருங்கள், புகை தான், அவன் தான் ட்ரிகர் பண்ணுறான். வினோத் புள்ளிப்பே போடா, அவர் ட்ரிகர் பண்ணதை காண்டாகி அவர் வந்து காக்கா மாதிரி தவிட்டு கிடக்கிறாரு. டே ஒருத்தன் தான் அப்படி இருக்கீங்கன்னா எல்லாருமே அப்படி இருப்பீங்களாடா. இந்த சண்டையை க்ரியேட் பண்ணி திவாரை வெளியாக்கிட்டாங்க. திவாரும் வினோத் கத்திக்கிறாங்க மாற்றி திவார் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, போடுறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு வினோத். இதெல்லாம் பேசாதையா நீ, திரும்ப பதிவு பண்ணுற நீ திவார் உடனே. டே உனக்கு தானே நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னடா அப்படி பேசுகிற நீ அப்படின்னு. வினோத் இதே சொல்லிகிட்டு இருப்ப, இந்த மாதிரி பதிவு பண்ணி என்னடா நீ அப்படின்னு மாற்றி இவங்களோட காம்போ அப்படின்னா சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு காமெடியாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குங்க இவங்களோட காமெடி. அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா போய் வந்து வினோத் திரும்பவும் போய் அந்த கேமரா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு, தலைவர் வந்து 8 ரவுண்டு வந்திருக்காப்புல பார்த்தியா அப்படின்னு, அங்கே ஒரு என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது இந்த காமெடி வந்து நல்லா. நேற்று ஒரு காமெடி இருந்துச்சு பாருங்கள், சோசியம்லாம் பார்த்துக்கிட்டு, அதுவும் செம்மையாக இருந்துச்சு, இதுவும் சூப்பராக இருக்குது. சூப்பர். வினோத் ஒரு பக்கம் பிளான் போடுறாருங்க, சூப்பர் டெலிக்ஸ்லேருந்து எல்லா க்ரோசரிஸும் நம்ம வாங்கி வச்சுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு கொடுப்போம், சமைக்கும் போது மட்டும் சொன்னோன்னே. விக்ரம் அழுதுட்டான் இருந்தாலே, பிச்சை போடுறீங்களா, நாங்கள் பிச்சை எடுக்குதான் இங்கே வந்தோண்ணா, அப்படி தான் சாப்பிடுவான்னு அழுகுறாரு இருந்தாலே விக்ரம். ஐயோ குழந்தையா நீ,
ஓஹோ அப்படியா சாமி அப்படின்னு அழுதோன்னே சரியா சாமி நான் கொடுத்துறோம்டான்னு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வாசலில் போய் நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்காரு. என்னடா அது ரொம்ப ரொம்ப நல்லா தானே நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு அழுகுறீங்க என்னடா யாரா எல்லாமே ஒரு கிறுக்கைங்களா இருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் பண்ணல. அப்புறம் வந்து சண்டை வந்துருச்சு, சுபிக்ஷாவுக்கும் அரோரா இவங்களுக்குலாம் சண்டை வந்துருச்சு. நான் வாலண்டியராக தான் போனேன், அவங்க போனாங்க அரோரா நாங்கள் ஒன்றும் அனுப்பலைன்னு சுபிக்ஷா சொல்லுது. நான் எங்கே போனேன், நான் ஒன்றும் சொல்லலையே, நீ தான் சொன்னன்ட்டு உடனே ரம்யா என்ட்ரி, தேவையில்லாமல் ரம்யா வந்து தேவையில்லாமல் என்ட்ரி கொடுத்து என்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்க. அப்புறம் வந்து அரோரா வந்து கமருதீன் நானும் ஜோடியாக தான் போகிறேன்னு சொன்னேன்ட்டு அது சொல்லுது. உடனே ரம்யா இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டே நீ எங்கே சொன்ன, நீ சொல்லலையே, நான் ஒன்றும் சொல்லலையே, ஃப்ராடு, நீ ஒரு ஃப்ராடு ரம்யா, நீ குடும்பம் வேணும், இங்கே வந்து குடும்பத்தை க்ரியேட் பண்ண தான் வரேன்னு சிம்பத்தி தேடாதுன்னு நான் சிம்பத்தி தேடுறேன் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ரொம்ப கொடூரமாக போயிடுச்சு அது. இவங்க ஒரு காமெடி 2 பேருமே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. அரோரா பற்றி நீ என்னது ஒன்றும் தெரியாத பாப்பா போடுறாங்க தாப்பாங்கிற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கா, நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு. ஆகா நம்மளை பேசுறியா, நீ சிம்பதி தேடாத, சிம்பதிக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அது போட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அது பக்கம் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ கனிக்கிட்ட சொல்லுது, நான் வந்து நடிக்கிறேனாக்கா. ஆமாம் நடிக்கலாமா, நீ விடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறமா வந்து இந்த டாஸ்க் வந்து இந்த கதை சொல்கிற டாஸ்க் வந்துடுச்சு திரும்ப. சரி நான் சொல்லியே ஆகணும்னு இது சொல்லுது. கமருதீன் ஒரு ஆள் மட்டும் சொல்லிங்கன்னு சொல்கிறாரு. கமருதீன் வந்து இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இந்த மாதிரி பேசிட்டாங்க சிம்பத்தின்னு, நான் பேசி ஆகணும் கதை சொல்லுது. அப்புறமா அது கதை என்ன சொல்லுதுன்னா, ரம்யாஜோ அது பேர் ஸ்டெல்லாவான், அது லவ் மேரேஜ், அவங்க அப்பா அம்மா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு திருநங்கை தான் சப்போர்ட் பண்ணி இவங்களை வந்து ஒரு பார்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு பையனை இதை லவ் பண்ணிச்சான், உயிருக்கு லவ் பண்ணிச்சான். அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டானா. இது ரொம்ப காசுலாம் ரெடி பண்ணி அவனை வந்து ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. ஆனால் பார்த்தா அவன் வேறு யாரும் லவ் பண்ணியிருக்கான். இந்த துரோகத்தை தாங்க முடியாமல் பரவாயில்லன்ட்டு திரும்பவும் பேசிகிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து வந்தோடனே சந்தேகப்பட்டோடனே இதுக்கு ஒன்றும் தாங்க முடியாமல் இவன் பிரேக்கப் பண்ணிருச்சு. பிரேக்கப் பண்ணதுனால இதுக்கு அந்த ஒரு வழியிலே இருந்துட்டு யாருமே அம்மா அப்பா இல்லை. அதனால தான் கனி என்கிட்ட வந்து ட்ரீட் பண்ணும்போது எல்லோரும் என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், குடும்பமாக பார்க்குறேன், நான் தப்பாலாம் நினைக்கல அப்படின்னு சொன்னிச்சு. அது நீ சொல்கிறேம்மா, ஆனால் நீ கேமில் வந்து விவரமாக இருக்கிய, விஷமாக இருக்கியா, அதான பிரச்சனை. இப்போ ரம்யா என்னென்னா கேமில் தானே விஷமாக இருக்குது. அப்புறம் சொல்லுது யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா வெரி சாரின்னு சொன்னிச்சு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. ஆனால் என்னென்னா இந்த எப்ஜியை தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான். இந்த லவ் கண்டென்ட் பேரில் கூத்தடிக்கிறாங்க. பாரு கனி அவங்க ஃபைட்டு அது இன்றைக்கோ பூதாகரமாக மாறப்போகுது, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். மற்றபடி இன்றைக்கி வந்து இந்த ரம்யாவும் அரோராவும் நல்லா எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஒன்றும் தெரியாத பாப்பா போடுறா தாப்பானா அப்படின்னு கேட்டுச்சு பாரு ரம்யாவை சிம்பத்தி ரம்யா கதை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரம்யா கதை ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கேமில் நீ விவரமாக தானே இருக்க, சிம்பதி போட்டுக்கிட்டு கேமில் விவரமாக தானே இருக்கு நீ, அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதனால் வந்து அரோராவும் ரம்யாவும் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. எல்லோரும் ஒரு ஆளாக இனிமேல் எக்ஸ்போஸ் ஆக வேண்டியதான். இந்த வாரம் சனிக்கிழமை சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.